இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வயதாகும் இந்த கணேஷ சர்மா தற்போது இந்த பெயரை நாம் உச்சரிக்கலாம். இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவருக்கு தீட்சா நாமம் வழங்கப்பட உள்ளது. எப்படி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று நாம் சொல்கிறோமோ அதே போன்ற தீட்சா நாமத்தினால்தான் இனி வரும் காலத்தில் அவர் அழைக்கப்படுவார். தற்போது கணேஷ சர்மா அவர்கள் சில கைங்கரியங்களை, சில ரிச்சுவல்ஸ், அதாவது வேதம் தொடர்பான பல பணிகளை என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பின்னாலே அவரை பெற்றெடுத்த தாயும் தகப்பனாரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆந்திராவிலே அண்ணாவரம் பகுதியிலே வாழ்ந்தவர். துனி என்ற ஊரிலே ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்தரி அலிவேலு மங்காதேவி தம்பதிக்கு 2001ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற கணேஷ சர்மா. இந்த கணேஷ சர்மா சுமார் 24 வயதில் காணப்படுகிறார். அப்படியானால் எத்தனை ஆண்டுகள் அவர் வேதங்களை படித்து வேதங்களை நன்றாக கற்று தேர்ந்து இத்தகைய ஒரு உயர் பணிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மடத்திலே, அதுவும் காஞ்சி காமகோடி மடத்திலே ஒரு ஆச்சாரியராக நியமிக்கப்படுவது என்பது மிக சாதாரணமானது அல்ல. ஒரு சன்னியாசிகளை பல மடங்களிலே தேர்ந்தெடுப்பார்கள், பல இடங்களில் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இந்த காஞ்சி காமகோடி மடத்திலே ஒரு ஆச்சாரியரை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு பல சம்பிரதாயங்கள், பல நடைமுறைகள் எல்லாமே உள்ளன. அவற்றையெல்லாம் அனுஷ்டித்து பல வருடங்களாக 3-4 பேரை தேர்வு செய்து அவற்றிலே வேதங்களில் உயர்ந்த இந்த மடத்தின் கருத்துக்களோடு, இந்த மடத்தின் ஆச்சாரியரது ஜாதகத்தோடு இணைந்து போகிற வகையிலே தற்போது கணேஷ சர்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதோ பூஜா கைங்கரியங்களை இந்த காமாட்சி ஆலயத்தின் இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்தில் செய்து கொண்டிருக்கிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பின்னால் தெரியக்கூடிய பெண்மணிதான் கணேஷ சர்மாவின் தாயார். தான் பெற்றெடுத்த ஒரு மகனை வேதத்திற்கு கொடுப்பதற்கு மிக உயர்ந்த மனம் வேண்டும். நம் இல்லத்தில் இருக்கின்ற மகனையோ மகளையோ ஒரு மேல் படிப்புக்காக, ஒரு உத்தியோகத்திற்காக மற்ற நாடுகளுக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ அனுப்புகிற போது நாம் எந்த அளவுக்கு மனம் வெதும்பி போவோம், மனம் பரவசப்பட்டு இருக்க வேண்டிய நிலையிலே இவர்களை பிரிந்து நாம் வாழப்போகிறோமே என்கிற எண்ணமானது மேலோங்கும். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், இந்த கணேஷ சர்மாவை காஞ்சி காமகோடி பீடத்தின் ஒரு ஆச்சாரியராக கொடுப்பதற்கு அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எப்பேற்பட்ட மனம் இருக்க வேண்டும். இந்த சந்நியாச தீட்சை வழங்கப்படுவது கணேஷ சர்மாவுக்கு மட்டும்தான், அவரது தாய்க்கோ தந்தைக்கோ அல்ல. இனி வரும் நாட்களில் புது மடாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய கணேஷ சர்மா அவர்கள் பாசத்தை துறக்க வேண்டும், பந்தங்களை துறக்க வேண்டும், ஆசைகளை துறக்க வேண்டும், பற்றுகளை துறக்க வேண்டும், அனைத்தையும் துறக்க வேண்டும். அனைத்தையும் துறந்தால்தான் மகான் என்கிற உயர்ந்த நிலையை அடைய முடியும், மடாதிபதி என்கிற உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும். அப்போதுதான் அன்னை காமாட்சியின் அருளோடும் ஆதிசங்கரரது அருளோடும் இந்த உலகை நல்வழிப்படுத்த முடியும். ஆனால் அவருக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற தாயும் தந்தையும் இந்த உலக பந்தத்தை இன்னும் துறக்கவில்லை. அந்த தாயார் தனது மகனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த மகனை இனி வரும் காலத்தில் நாம் சற்று தள்ளி நின்றுதான் பார்க்க வேண்டும். மகனுக்கு அருகில் பாசத்துடன் இனிமேல் நெருங்க முடியாது என்கிற எண்ணம் ஒரு தாய்க்கு வருவது இயற்கைதான். இதோ அந்த தாயை சற்று முன்பால் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சகங்கா தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய காமாட்சியம்மன் ஆலய திருக்குளத்திலே இந்த வழிபாடுகள் நடந்து வருகின்றன. மிகவும் புனிதமான காமாட்சி ஆலயத்திலே இந்த தீர்த்தமானது வெகு சிறப்பு. இந்த ஆலயத்தை வலம் வரும்போது நாமெல்லாம் தரிசிக்கின்ற இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் நீராடினால் அத்துணை உயர்ந்த பலன்கள் நமக்கு கிடைப்பதாக தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
எத்தனையோ அன்னை, எத்தனையோ பராசக்தி தெய்வம் உலகெங்கும் அருளிக் கொண்டிருந்தாலுமே காஞ்சிபுரத்திலே அருளக்கூடிய அன்னை காமாட்சிக்கு தனி சிறப்பு. அந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சன்னதியும் சிறப்பு. இந்த ஆலயத்திலே ஆதிசங்கரருக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்நிதியானது காணப்படுகிறது. காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு வரக்கூடிய பல அன்பர்களும் பல பக்தர்களும் காமாட்சியை தரிசித்துவிட்டு அங்கிருந்து அகன்று விடுவார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்திற்குள் நுழைகின்ற போது வலது பக்கம் காணப்படுகின்ற ஆதிசங்கரரை தரிசிக்க வேண்டும். இதோ இந்த புது ஆச்சாரியரை எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தற்போதைய ஆச்சாரியர் 70வது பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். गंगाय मुनयोर्मुनिभ्यश्च नमो नमो गंगाय मुनयोर्मुनिभ्यश्च नमः. ओम भूः व्याहृतौ सावित्रीं प्रवेशयामि. ओम तत्सावितुर्वरेण्यम्. ओम भुवः व्याहृतौ सावित्रीं प्रवेशयामि. ओम भर्गोः देवस्य. ओम सुरः सावितौ सावित्रीं प्रवेशयामि. ओम धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वः व्याहृतौ सावित्रीं प्रवेशयामि. ओम तत्सवितुर्वरेण्यं नः प्रचोदयात्. व्याहृतीः प्रणवे प्रवेशयामि. भूः अं व्याहृतीः प्रणवे प्रवेशयामि. ओ प्रणवे. ओम भूः अं व्याहृतीः प्रणवे प्रवेशयामि. ओम भुवः उं व्याहृतीः प्रणवे प्रवेशयामि. ओम स्वः मं व्याहृतीः प्रणवे प्रवेशयामि. ओम भूर्भुवः स्वाहा. ओम व्याहृतीः प्रणवे प्रवेशयामि. सरत्समन्दीति सूक्त चतुर्दश सूक्तस्य काश्यपो वत्सार ऋषिः पवनसोमो देवता गायत्री छन्दः सूक्तपाठे विनियोगः. ओम तरत्समन्दीधावतिधा. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.